சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரப்படுத்தி வருகின்றார்கள். மதுரையில நாளை நடக்கக்கூடிய பிரதமர் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதிமுக பாமக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த ஒரு வாரத்துக்குள் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்வதற்கு அதிமுக தீவிரம் காட்டி வருகிறது. அந்த அடிப்படையில நாளை முதற்கட்டமாக பாஜகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடித்த பிறகு பாமகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள இருக்கிறாங்க அதிமுக தலைமை. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். அதிமுக மற்றும் பாமகவுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வெற்றி கூட்டணி 2 மாதங்களுக்கு முன்னாடியே அறிவிப்பு நிகழ்ந்தது. அந்த அறிவிப்புக்கு பிறகு எந்தெந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் பாமகவுக்கு அதிமுக தரப்புல இருந்து கொடுக்க போறாங்க, எந்தெந்த பலமான தொகுதிகள் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி எல்லார்கிட்டையும் இருந்துகிட்டே இருந்தது. ஆல்ரெடி 18+1 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உறுதியாக மேலிடத்துல இருந்து சொல்லல. புரியுதுங்களா? கூட்டணி முடிவாயிடுச்சு. ஆனா எத்தனை சீட்டுகள் அப்படின்றது சொல்லல, எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு சொல்லல. இந்த விஷயம் நாளை மதுரையில கூட்டணி பார்த்தீங்கன்னா உறுதியாகி தொகுதி பங்கீடுகளே நடக்க போறதா சமூக வலைதளங்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக இந்த செய்திகள் பெரும்பகுதியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு இருக்குது. உண்மையாகவே நாளைக்கு அந்த சம்பவம் நிகழத்தான் போகுது. நாளை A and B ஃபார்ம்ல அன்போனி ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு விஷயத்துல கையெழுத்து போட போறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்போனி ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்றது நாளை மீண்டும் ஒரு முறை நிரூபணமாக போகுது. தைலாபுரத்துல உட்கார்ந்து இருக்கிற இந்த கோமாளி கூட்டம் என்னென்ன விஷயங்களை பண்ண போதோ அதெல்லாம் நாளையோட முடிய போகுது. புரியுதுங்களா? ஸோ இனிமேல தைலாபுரத்துல இருக்கவங்க என்ன கொக்கரிச்சாலும் நாளை தொகுதி பங்கீடு நடந்து அவர் A and B ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுட்டா முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அது 18 தொகுதியா இருக்கட்டும், இல்லை அதற்கு மிச்சமா இருக்கட்டும், எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றதுனா நாளைக்கு தெரிஞ்சிட போகுது. ஆனா மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு தொகுதி பங்கீடு நடந்துருச்சுனாவே A and B ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா அன்போனி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோடைய தலைவராக கையெழுத்து போட போறாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தைலாபுரத்தில் உட்கார்ந்து இருக்கிற பெரியவருக்கு அதற்கான அதிகாரம் கிடையாது. ஸோ அவரு தலைவரும் கிடையாது. அவரை வச்சு ஏமாத்திக்கிட்டு திமுக பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கிற பொறைக்காக வேலை பார்த்துட்டு இருந்தவன் போறான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா முட்டுச்சந்தில் நின்று கதற போறான். புரியுங்களா? இதுதான் நடக்க போகுது. நாளைக்கு ஒரு பெரிய சம்பவமே பார்த்தீங்கன்னா நிகழப்போகுது. ஸோ இந்த நேரத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அனைவருமே இந்த விஷயத்தை பெரும்பகுதியா மக்கள்கிட்ட போய் சேருங்க. ரொம்ப சந்தோஷமா பார்த்தீங்கன்னா கொண்டாடுங்க. கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நடந்த சம்பவங்களுக்கு எல்லாம் நாளைக்கு முடிவு முற்றிலுமா கிடைச்சிட போகுது. புரியுதுங்களா? ஏன்னா நாளை A and B ஃபார்ம்ல அன்போனி ராமதாஸ் அவர்கள் கையெழுத்து போட போறாரு. நாம தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்போனி ராமதாஸ் அவர்கள் தான், அவர் தான் A and B ஃபார்ம்ல கையெழுத்து போடுவாருன்னு இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க. 6-7 மாசமாவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் பைலா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்படி உருவாக்கி கொடுத்தாரோ அதன்படிதான் செல்லுபடி ஆகும். அவர் நினைச்சா பைலாலாம் மாற்ற முடியாது. ஏன்னா அவர் எந்த காலத்திலையும் எந்த பதவியுமே நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலையோ வன்னியர் சங்கத்திலேயோ நான் பெறமாட்டேன், அனுபவிக்க மாட்டேன், அப்படி ஒரு சூழலே வராது அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்கிறார் அவருடைய பைலா. அதே மீறி அவர் தலைவர் ஆயிடுவார் அப்படின்றதுலாம் வெறும் பித்தலாட்டத்தனம். புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்ஸோ இல்லை மற்ற விஷயங்களோ எந்த நேரத்திலையும் எந்த உரிமையும் பெற முடியாது. இதைத்தான் நம்ம 6-7 மாசமா சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த தைலாபுரம் கோமாளி கூட்டம் பண்ணிட்டு இருந்த அலப்புறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளையோட முற்றுமை பெறப்போகுது. புரியுதுங்களா? அதே போல ஆல்ரெடி 18+1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை நமக்கு தெரிஞ்சிடும் உறுதியாக எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகளில் நாம பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக வலுவாக நின்று நாம வெற்றி பெற போறோம். 18 தொகுதிகளே நம்ம மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெற போறோமா அப்படின்ற அனைத்து விஷயங்களையும் நாளைக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படின்ற விஷயத்த பார்த்த பின்னாடி நம்ம பேசுவோம். இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா விமல்வர்மனுக்கு சந்தோஷம்? நாளைக்கு அன்போனி ராமதாஸ் அவர்கள் A and B ஃபார்ம்ல கையெழுத்து போட போறாரு. புரியுதுங்களா? அதை நினைச்சு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல தலைவனை கலங்கப்படுத்தலாம், கஷ்டப்படுத்தலாம். புரியுதுங்களா? ஆனா மக்கள் கைவிட மாட்டாங்க. புரியுதுங்களா? இவரும் மக்களை கைவிட மாட்டார். ஒரு நல்ல தலைவன் மக்களையும் கைவிட மாட்டாங்க, மக்களும் ஒரு நல்ல தலைவனை கைவிட மாட்டாங்க. புரியுங்களா? அதுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நிகழப்போகுது. மீண்டும் மீண்டும் சொல்றேன் பாருங்க, ஒட்டுமொத்த வன்னியர்களும் நீங்க தைலாபுரத்துக்கு சைடு இருந்தா கூட சரி, அங்க உதறி தள்ளிட்டு
நாம நிற்க வேண்டிய இடம் திமுகவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற களம். புரியுதுங்களா? ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா கை கோர்த்து நம்ம நிற்போம். புரியுதுங்களா? அந்த தைலாபுரத்துல உட்காந்துக்கிட்டு திமுக போடுற பொறைக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யறவங்களோட வந்து பின்னாடி நின்று இந்த சமூகத்தையும் இந்த மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சனை செஞ்சிடாதீங்க. அப்படியாப்பட்ட ஒரு செயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்திலையும் போயிடாதீங்க. மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன், தைலாபுரத்தில் இருக்கிற மானமுள்ள வன்னியர்கள், ரோஷமுள்ள வன்னியர்கள் நாம திமுகவுக்கு எதிராகத்தான் களமாடணுமே ஒழிய திமுகவோட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து களமாடக்கூடாது. புரியுதுங்களா? அந்த புத்தி இருந்தா இந்த சமூகம் உருப்படும், நாமளும் உருப்படுவோம், கட்சியும் வந்து நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருப்போம். ஆனா அதை தாண்டி வந்து இந்த விஷயத்த வந்து திமுகவோட சேர்ந்துக்கிட்டு வன்னியர் சமூகத்துக்கு எதிரான வந்து செயல்பாடுகள்ல ஒருபோதுமே எந்த வன்னியர்களுமே செயல்படாதீங்க அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். நாளைக்கு என்னென்ன தொகுதிகள், என்னென்ன சம்பவங்கள், என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமா நாம விலாவரியா பேசுவோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த செய்தியை நம் மக்கள்கிட்ட எட்டு போய் சேருங்க. புரியுதுங்களா? மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம். கடந்த 10 மாதங்களாக ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்கள் வந்து படாத கஷ்டமே கிடையாது. அந்த கஷ்டத்துக்கெல்லாம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நிகழ போகுது. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் கூட்டம். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.